காய் ஒரு பிடுங்குவோ. காய் ஒரு மாதிரி இருக்காங்க பாரு. அப்பா சாமி பிடுங்க, ஆளுக்கு ஒரு பாத்தி பிடிக்கி போடுங்க பார்க்கலாம். பொறிக்கிறாங்க வர அவங்கள பொறிக்கிட்டு. காய் பொறிச்சு தின்னு, தொழில் பருப்பு தின்னு அருமையாக இருக்குது. கடலப்பருப்பு அருமையான காய். அப்படியே பச்சையாக சாப்பிடுவோம். தலைமண்ணு பெருசாக கள்ளக்குடி தலைமண்ணு உழுவுல. அக்கா காத்தால நேரம் வந்தாச்சா? இப்போ எவ்வளோ காடு உணங்கிருப்பீங்க நேற்று? இன்னைக்கு தானா? இன்னைக்கு தானா? 50 சென்டா? என்ன நேரமே ஆயிரு. எத்தனை நாள் வந்தீங்க இன்னைக்கு? 14 நாள். பாய் நல்லா விளைஞ்சிருக்குக்கா. நல்ல முத்தல். ஆனால் தலை உதிரல. கள்ளக்குடி நான் ஒரு காலம் நல்லா உதிர்ந்துரு, தலை உதிரல. ரேட் ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கள்ளக்குடி ரேட்டு 650 ரூபாய் வரும். ஆமாம் ஆமாம். ஒரு கத்தை எவ்வளோங்கக்கா? 650 ரூபா கள்ளக்குடி. மிஷினில் சுற்றுறது ஒரு கத்தை, வைக்கோல் சுற்றுற மாதிரி வேணுங்கக்கா. அப்படி தானுங்கக்கா? அங்கே டேஸ்ட்டுக்கா மண்ணுக்கு அதுக்கு அருமையாக இருக்குது. அருமையான டேஸ்ட். மாமா 2 கிலோ 4 கிலோ வாங்கிக்கோங்க. முத்துல இன்னும் ஒரு 5 நாள் ஆயிருக்கணுமா? 10 நாளே ஆகணும். முளைச்சிரு. இதே ஸ்டேஜ்லேயே நான் நீ சொல்ல பண்ண 5 நாள் 6 நாள் ஆயிருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே வேணால் முளைச்சிரு. காய் எப்படிங்க இருக்குது? மற்ற பிடிங்க நிறைய பொறிக்கிறீங்களா? எப்படி இருக்குது? காட்டுக்கார கணக்கா? அக்கா பொழுத வரைக்கும் பொறிச்சு எத்தனை மூட்டை பொறிக்கலாம்? ஒரு காய் இருந்துச்சுன்னா 2 மூட்டை பொறிக்கலாம். 2 மூட்டை பொறிக்கலாம். காய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மூட்டை. முடியாதவங்க எல்லாமே கொஞ்சம் 1. நாமளே பிடிங்கி சாக்கு அந்த மாதிரி வந்து பாத்தி பிடிச்சி பிடுங்கணும். நல்ல ஈரமாகவும் இருக்கணும் அது இல்லைங்களா? மூட்டை எவ்வளோங்க அன்னைக்கு? மூட்டைக்கு 600 காலையில் 6:30 மணிக்கெலாம் வந்துடும். பொழுதோட 6:30 வரைக்கும் பிடுங்க. 12 மணி நேரம். 2 மூட்டை நிற்காத கஷ்டம். பொறிச்சா ஆனால் ஒரு ஆள் எல்லாரும் பண்ண முடியாது. 10 பேர் இருக்கிறோன்னா அதில் ஒருத்தர் 2 ஆள் தான் பண்ண முடியும். இது நிழலுக்காங்கக்கா, வெயில் நிழலுக்கு அப்பப்போ தூக்கி வச்சுக்கிறது. 1 மணி நேரத்துக்கு ஒருக்க தூக்கி வச்சுக்கிறது. அங்கங்கே தூக்கி வச்சுக்கிறது. ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். ஒன்றும் பண்ண முடியாது. வேற கட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ அவங்க வேற கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. போய் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துடலாம். அண்ணாரு தான் அந்த அப்படியே போட்டவர் அப்படியே போட்டாரு காட்டை. அது தர சொல்லு. நல்லா இருக்குது. வேவ்ஸ் தர சொல்லி சாப்பிடுங்க. ஓ வேவ்ஸ் தர சொல்லி சாப்பிடுங்க. அருமையாக இருக்குது. ரைட். அருமையாக போச்சு. வேவிச்சு தானே அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை விட அக்கா ஏக்கா தீயில் போட்டு சுட்டுதுன்னா பிரமாதமாக இருக்குங்களா? தீயில் போட்டு சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. வேவிச்சு சாப்பிட்றத விட தீயில் சுட்டு சாப்பிட்றதுக்கு அது இந்த பச்சை மண்ணு காயறக்குள்ள நாளைக்குள்ளே இது பண்ணணும். ஏங்கக்கா போதும். அண்ணன் கொண்டு வர போதுவா மயில் போது. ரைட். வெரி குட். மாமன் கூட வீடியோ எடுக்க வந்தது கள்ளக்காய் லாபம். எத்தனை ஏக்கரா கடலப்பருப்பு போட்டு நிலக்கடலை போட்டிருந்தீங்க? 1 ஏக்கரா போட்டுருக்குதுங்க. 1 ஏக்கரா. என்ன கொத்தி போட்டிங்களா ஏறலிங்களா? டேக்கில் போட்டுதுங்க. டேக்கில் எத்தனை கிலோங்க மொத்தம்? டேக்கில் போட்டால் 80 கிலோங்க. சரிங்க. கொத்தி போட்டால் 60 கிலோ. நாங்கள் டேக்கில் தான் போட்டோங்க. சரி. இப்போது தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி இட்டீங்க? தண்ணி நம்ம சொட்டு நீர் தாங்களா, அதனால் ஒரு 4 நாள் 5 நாள். சரிங்க. அப்புறம் கொடி வளர கொஞ்சம் ஈரம் கட்டிங்களா, அதனால் கொஞ்சம் கம்மியாக ஓட்டால் போதும். ரைட்டு. இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்க கலக்காய்? இப்போது 95 நாளுக்கு மேலே ஆயிருக்குங்க. சரிங்க. ஆள் அதனால கொஞ்சம் சீக்கிரம் பிடிங்கல,
முன்னாடியே பிடுங்குறீங்க. கொஞ்சம் லேசாக இளம் பட்ட மாதிரி தெரியுது. ஏலம் மட்டும் தான் இருக்குது. இந்த ஆள் விட்டா எனக்கு 15 நாளைக்கு ஆட்கள் இல்லை. ஆள் இல்லைங்க. அதனால பக்கத்து காட்டுக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 100 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. புடுங்குறதுக்கு ஆள் இல்லாத அதெல்லாம் முளை காட்டுக்குள்ளே முளைச்சி போயிருது. அப்புறம் வந்து கொடி உதறனா காய் ஊற உள்ளே நின்றுக்குது. ஆள் டிமாண்ட் நம்ம இருக்கிறனால கொஞ்சம் முன்னாடியே பிடுங்கலான்னு. ஓ, புடுங்கில காய் முளைச்சி உள்ளே நின்றுக்குதுங்களா? ஒன்றா முன்னுக்குள்ளே நின்றுக்குங்க. இல்லைன்னா உதறினீங்கன்னா காய் உள்ளே நின்றுக்கு. அது வெளியே வராது. காய் மண்ணுக்குள்ளே வெளியே வர மாட்டேங்குதா? வெளியே வராது. முளைச்சு கால்வாசி நின்று போயிருது உள்ள. அதனால முன்னாடியே பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வேலை நல்ல வேலையாக இருக்குது. கொடி கட்டு நல்ல ரேட்டுக்கு போகுது. சரிங்க. அப்புறம் கடலக்காய் நல்ல ரேட்டுக்கு போகிறனால சரி முன்னாடியே பிடுங்கலான்னு போய் பிடிங்கிட்டு இருக்கிறேங்க. ஓ, பரவாயில்ல பார்த்தேங்க. சரிங்க. அருமையாக இருக்குது. இந்த வருஷம் கடலக்காய் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரேட்டு பரவாயில்ல. ஆமாம். ராசி பரவாயில்லைங்களா? ஒரு காய் நல்லா இருக்குதா? காய் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. சரி, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குதுங்க. சரிங்க.